அதிமுக எம்எல்ஏக்கள் 2 குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகரை சந்திக்க இருதரப்பு எம்எல்ஏக்களும் வந்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள். அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக இருக்கிறார்கள். இரு தரப்பு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக 22 எம்எல்ஏக்களும், சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாக 25 எம்எல்ஏக்களும் நேற்று சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை மாறி கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த இரு தரப்பினராக பிரிந்து செயல்படக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்புகளை நீக்கியும் கட்சியினுடைய உயர் பதவிகளிலிருந்தும் சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய பதவிகளை, கட்சி பதவிகளை பறித்திருந்தார். இந்நிலையில் சபாநாயகரை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் இருந்து அக்னி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் காலை 10 மணியிலிருந்து தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அருகில் காத்திருக்கிறார்கள். அதே போல இந்த காலை சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்து விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எஸ்.கே. சுப்பையா உள்ளிட்டோரெல்லாம் இங்கு சபாநாயகர் சந்திப்பதற்காக உள்ளே அந்த அறைக்கு சென்ற போது இங்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருப்பதை பார்த்ததும் சட்டப்பேரவை செயலாளருடைய அறைக்கு அவர்கள் சென்ற போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு சபாநாயகர் தலைமைச் செயலகம் வருவார், சபாநாயகர் அறைக்கு வருவார். அவரிடம் இருவரும் அவர்களுடைய சார்பிலான மனுக்களை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையில் யாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சட்டமன்ற குழு தலைவர்களான பதவி கொடுக்க வேண்டும், மேலும் கொறடாவை நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒரு மனு கொடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் கட்சியின் அடிப்படையில் தான் கொறடா நியமிக்கப்படுவார், கொறடாவில் இருக்கக்கூடிய முடிவு என்பது கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, அதன் அடிப்படையில் கொறடாவை நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மனு ஏற்கனவே கொடுத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று 2 பிரிவுகளாக இருவரும் மாறி மாறி அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருந்த நிலையில தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிலர் இங்கு வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சிலர் இங்கு வந்து சபாநாயகரை சந்தித்து முறையிடுவதற்காக காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.